அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக மே 31 முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை உங்களுக்காக தற்போது வழங்க இருக்கிறேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் 2இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில், வியாபாரம் போன்ற விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்க்க முடியும். பொதுவாக தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. சக ஊழியர்களால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் நிலைமையை புரிந்து நடந்து கொண்டால் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 31 ஞாயிறு, 1 திங்கள் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் அந்த 2 நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் திருப்திகரமாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருட்களை வாங்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில், வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களது வளர்ச்சியானது மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்படும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் தற்போது குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களால் ஒரு சில உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 31 ஞாயிறு, 1 திங்கள் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். 2 செவ்வாய், 3 புதன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டமம் என்பதால் அந்த 2 நாட்களில் மட்டும் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, எதிலும் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும், இனி வரும் நாட்களில் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்ய இருப்பதும் சிறப்பான அமைப்பாகும்.
குரு 2க்கு மாறுதலாக இருப்பதால் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் தற்போது குறையும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன்பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 31 ஞாயிறு, 1 திங்கள், 2 செவ்வாய், 3 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் சந்திராஷம் என்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் 10ல் செவ்வாய், 11ல் சூரியன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குறிப்பாக உங்களுக்கு இருந்த பொருளாதார பிரச்சனைகள் தற்போது குறையும். எதிர்பாராத வகையில் தன சேர்க்கைகள் ஏற்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் குறிப்பாக 2 செவ்வாய், 3 புதன், 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது, 10ல் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. பொதுவாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிறரால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. அடுத்து குறிப்பாக
வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் அனுகூலமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன், 10ல் சுக்கிரன், புதன், வருகின்ற 2ஆம் தேதி முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படி லாபஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 31 ஞாயிறு, 1 திங்கள் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக 6ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாக படிப்படியான வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 2 செவ்வாய், 3 புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 6ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதும் இனி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்ய இருப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே சற்று பொறுமையோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 31 ஞாயிறு, 1 திங்கள், 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக
மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 6இல் சூரியன், 7இல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான விஷயங்களை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 2 செவ்வாய், 3 புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் 7ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. பொதுவாக நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வாழ்வில் சில மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் அனுகூலமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 31 ஞாயிறு, 1 திங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா 4 வியாழன், 5 வெள்ளி, 6 சனி ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய், 5இல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். 4இல் சூரியன் இருப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 31 ஞாயிறு, 1 திங்கள், 2 செவ்வாய், 3 புதன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், 4ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் 5ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி
ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சில விஷயங்களில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு குறையும். அதன் காரணமாக எதிலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. வருகின்ற நாட்களில் குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மிக மிக சிறப்பாக இருக்கும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வருகின்ற நாட்களில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 2 செவ்வாய், 3 புதன், 5 வெள்ளி, 6 சனி, 4 வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.